ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட மங்கு இருந்தாலும், இந்த பேக்க மட்டும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சூப்பரா மங்கெல்லாம் போயிடும். அது இல்லாம ரொம்ப டேன் ஆயிருக்கும் பார்த்தீங்களா ஃபேஸு. எங்கேயும் வெயிலலாம் போயிட்டு வந்தா ரொம்ப டேன் ஆயிரும். அது மங்கு இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப டார்க் ஸ்கின் ஆயிரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க பார்ட்டி ஃபங்ஷன் போறீங்கன்னா, முந்தின நாளே அல்லது மேக்கப் போடுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த பேக்க மட்டும் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா, அன்னைக்கு டே ஃபுல்லா உங்க மேக்கப் வந்து கலையவே கலையாது. நார்மலாவே உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் கூட அத ட்ரை பண்ணியிருக்கேன். இப்ப நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். என் ஃபேஸ்ல எந்த ஒரு மேக்கப்பும் இல்ல. லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டுருக்கேன். வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆனா என் ஃபேஸ் பாருங்க நல்லா மேக்கப் போட்டது மாதிரியே இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்டின்ட்டு 3 பொருட்கள மட்டுமே வச்சு இந்த பேக்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்லயும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபேஸ் பேக்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கோம். இந்த மாரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க தண்ணீல போட்டு. கொஞ்சம் கூட மண்ணு, அழுக்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த தோலெல்லாம் வேணும்னா நீங்க பீல் பண்ணிக்கோங்க. நான் தோலெல்லாம் ஃபுல்லா பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் யூஸ் பண்ண போறேன். இந்த மாரி பீலர் வச்சு நம்ம தோல் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துறலாம். ஏன்னா நம்ம தோலோட இத வந்து ரெடி பண்ணும்பொழுது, அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தோல்லாம் நம்ம ஃபுல்லா எடுத்தாச்சு. இந்த உருளைக்கிழங்க வந்து இந்த மாரி துருவி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி துருவி எடுக்கும்பொழுது நமக்கு ஜூஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். மிக்ஸியில போட்டு அரைச்சிங்கன்னா, தண்ணி ஆட் பண்ணாம வெறும் கிழங்க மட்டும் போட்டு அரைச்சு அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாரி நைஸா துருவி எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ஜூஸ் வந்து சூப்பரா கிடைக்கும். எப்படியும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தோம்னா, ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இப்ப எல்லாமே துருவியாச்சு. இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு வடிகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதில வச்சு நம்ம கையிலேயே நல்லா கசக்கி விட்டோம்னா, நமக்கு ஜூஸ் எல்லாம் தனியா வந்துரும் நமக்கு. இப்ப இது கூட நம்ம ஒரு 2 பொருள மட்டும் முக்கியமா சேர்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இத சேர்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்பொழுது, இன்ஸ்டன்ட்டா உங்க ஃபேஸ் வந்து நல்லா ஒரு மேக்கப் போட்ட மாரி ஒரு க்ளோ கிடைக்கும். பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கும். இத வந்து நீங்க நார்மலாவே அப்ளை பண்ணிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்க மேக்கப் வந்து சுத்தமா கலையாது. அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கி குடுக்கும். எப்பேர்ப்பட்ட மங்கா இருந்தாலும், இத தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வரும்பொழுது, சுத்தமா மங்கெல்லாம் இருந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் டோன் கலருக்கே மங்கு வந்து மாறிடும். அவ்ளோ சூப்பரா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு குடுக்கும். இப்ப பாருங்க நல்லா கசக்கி விட்டாச்சு. ஓரளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்திருக்கு. நார்மலாவே உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃபேஸ வந்து நல்லா ப்ளீச் பண்ணி குடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ட்ரை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இதில இன்னொரு பொருள நம்ம முக்கியமா ஆட் பண்ண போறோம். இப்ப அடுத்து வந்து இதில முக்கியமான ஒரு பொருள ஆட் பண்ண போறோம். அது என்னன்றதையும் பார்க்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள தான் ஆட் பண்ண போறோம். அது என்னன்னா பாண்ட்ஸ் பவுடருங்க. அதுவும் முக்கியமா பாண்ட்ஸ் பவுடர்ல வந்து இந்த சாண்டல்வுட் பவுடர் வாங்கிக்கோங்க. இத வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய மங்கு வந்து நல்லா க்யூர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சாண்டில் வந்து நார்மலா பயன்படுத்திட்டு வந்தாலே நம்ம மங்கு வந்து ஃபேஸ்ல இருக்கிறது சூப்பரா க்யூர் ஆயிடும். படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நீங்க இந்த மாரி சாண்டல்வுட் பவுடர வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இத வந்து தேவையான அளவு அந்த உருளைக்கிழங்கு ஜூஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாவும் ரெடி பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது வழிய ஆரம்பிச்சுரும். அதனால ஓரளவுக்கு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாண்ட்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. அதனால அதுக்காக நம்ம வந்து ஹனி தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு 3யும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பரான பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக் இது. நீங்க உங்களுக்கு ரெடி பண்ணி வரும்பொழுது இந்த மாரி கன்சிஸ்டன்சில இருந்தா தான் நீங்க ஃபேஸில அப்ளை பண்ணுறது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத வந்து என்னுடைய கைகள்ல நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
நம்ம இந்த அளவுக்கு லிக்விடா இருந்தாலும் கூட நம்ம கையில அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கையில பிடிக்குது. இதே மாரி நம்ம முகத்தையும் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நான் அப்ளை பண்ணிட்டு என்னுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம காட்டப் போறேன். வாங்க இந்த பேக்க வந்து எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துரலாம். இப்ப நான் வந்து இந்த பேக்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறேன். இத அப்ளை பண்றதுனால நம்ம ஃபேஸ்ல வந்து மங்கலாம் இருந்தா கூட சூப்பரா க்யூர் ஆயிரும். நல்லா அத வந்து பிரைட்டன் பண்ணி குடுத்துரும். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாரி நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேக்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மேக்கப் போடுங்க. அப்படி போடும்பொழுது உங்க மேக்கப் வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே கலையாது. அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ்ல. பாருங்க லிக்விடா தான் இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம ஃபேஸ்ல எப்படி ஒட்டுது பாருங்க. நல்லா ஒட்டிக்கும். நல்லா பெயிண்ட்ட பூசுனது மாதிரி இருக்கு பாருங்க ஃபேஸ்ல. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எங்கேயும் வெளில கிளம்புறீங்க, முக்கியமான ஃபங்ஷன், பார்ட்டி அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இத வந்து நீங்க ஒரு 1 ஹவர் முன்னாடி உங்க ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு மேக்கப் போட்டீங்கன்னா, மேக்கப் வந்து நீங்க இப்ப தான் போட்ட மாதிரியே இருக்கும். எப்ப பார்த்தாலும் உங்களுடைய ஃபேஸ் மேக்கப் வந்து கலையவே கலையாது. அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மேக்கப் போட்ட மாரியே இருப்பீங்க. அந்த அளவு உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கிடும். இத நீங்க தொடர்ந்து உங்க ஃபேஸ்ல இந்த மாரி அப்ளை பண்ணிட்டே வரும்பொழுது, மங்குகள் இருந்தாலும், அதுவும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். குறைஞ்சிரும் மங்கு இருந்தா. நல்லா நெக்கு ஃபுல்லாவே நீங்க போட்டுக்கலாம் இத. பார்க்கறதுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியா இருந்தாலும் கூட, நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி ஃபேஸ்ல ஒட்டுது பாருங்க. நல்லா ஃபேஸ்ல ஒட்டிக்கும். நார்மலாவே நமக்கு வந்து உருளைக்கிழங்குல நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கு. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ளீச் பண்ணி குடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாவும் இருக்கும். நீங்க ஃபேஸ் மேக்கப் போட்டீங்கன்னா, இத வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு போட்டீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல வந்து மேக்கப் வந்து கலையவே கலையாது. அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. 10 டூ 20 மினிட்ஸ் அப்படியே விடலாம். 20 மினிட்ஸ் கூட ஒண்ணும் தேவையில்லங்க. நீங்க 10 மினிட்ஸ் விட்டாலே போதும். உடனே ட்ரை ஆயிரும் ஃபேஸ்ல. ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம தொடச்சிட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடி நானு ஃபேஸ வந்து கிளீன் பண்ண போறேன். எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஆனாலும் நான் மறுபடியும் கொஞ்சம் இருக்கு. அதையும் சேர்த்தே நம்ம ஃபேஸ்ல மறுபடியும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவ கூட அப்ளை பண்ணிக்கிறேன். உங்க ஃபேஸே வந்து எப்படி மாறும் அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு ஃபவுண்டேஷன் ஃபேஸ்ல அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்க ஃபேஸ் மாறிடும். அவ்ளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த மாரி திக்கா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் போடும்போது ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா திக்கா அப்ளை பண்ணியாச்சு. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, பார்லர் பக்கமே போக வேணாம். அந்த அளவுக்கு நமக்கு ஃபேஸுக்கு வந்து நல்லா ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்புறம் எதுக்குங்க நம்ம பார்லர்லாம் போயிட்டு காசெல்லாம் செலவு பண்ணிட்டு, வீட்லயே இந்த மாதிரி நம்ம நேச்சுரலா பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு போதும். ஃபேஸ் பாருங்க. 10 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து என் ஃபேஸை வந்து துடைக்க போறேன். எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதனால இந்த மாதிரி காட்டன் வந்து தண்ணியில நான் டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணி நம்ம துடைக்க போறோம்.
எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு பாருங்க. நல்லா பிரைட்டா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடனே ரிசல்ட் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் ரிசல்ட் தெரியும். நான் ஃபேஸ வந்து சும்மா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். என்னுடைய நெக்குக்கும், என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. செம்மையா ரிசல்ட் குடுத்துருக்கு. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா க்ளோவா இருக்கு. நல்ல என்னமோ சாதாரணமா சும்மா ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க ஃபேஸு. நல்லா சூப்பரா இருக்கு. ஈவன் டோன்ல இருக்கு பாருங்க. எல்லா இடமும் நல்லா ஒரே மாதிரி கலர்ல சூப்பரா நல்லா பிரைட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ் பாருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக்க வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு மங்கு இருந்தாலும் காணாம போயிடும். உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா, டேனா இருந்தாலும் அதுவும் நல்லா ரிமூவ் பண்ணிடும். நல்ல ரிசல்ட் குடுக்கும். என் ஃபேஸ் பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். சீ யூ. பாய்.